அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். தீட்சை பெற்ற பக்தர் ஒருவர் மடத்தில் உள்ள சாது ஒருவரிடம் வாக்குவாதம் செய்ய நேர்ந்தது. அதை கேள்விப்பட்ட அன்னை கூறினார், ஒருவர் 3 விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 1. ஆற்றின் கரையில் உள்ள வீடு. எந்த நேரம் வேண்டுமானாலும் வெள்ளம் வந்து வீட்டை அடித்து செல்லலாம். 2. பாம்பு. பாம்பை காண நேர்ந்தால் உடனடியாக எச்சரிக்கை கொள்ள வேண்டும். அது என்ன செய்யும், எப்போது கொத்தும் என்பது தெரியாது. 3. துறவியின் ஒரு சொல், ஏன் ஓர் எண்ணம் கூட உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். இது உங்களுக்கு புரிவதில்லை. அவர்களை கண்டால் வணங்க வேண்டும், வார்த்தைகளால் அவர்களை அவமதிக்கக்கூடாது. காசியில் ஒரு நாள் அன்னையின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அன்று சுவாமி கேசவானந்தரின் தாய் வந்திருந்தார். யாரோ உறவினர் ஒருவரின் மரணத்தை நினைத்து அவர் அழுது கொண்டிருந்தார். அதை கண்ட அன்னை கூறினார், சி, இன்று யாராவது அழுவார்களா? இன்று ஆனந்த திருநாள் ஆயிற்றே என்றார். கோலாப்மா அன்னையிடம், அம்மா, எண்ணெய் தேய்த்து கொள்ளுங்கள் என்றார். அதற்கு அன்னை வேண்டாம் என்று மறுத்தார். அதற்கு காரணம் கேட்டபோது, நான் தேய்த்து கொண்டால் பிறரும் அப்படியே செய்வார்கள். எண்ணெய் தேய்த்து கங்கையில் குளிக்கக்கூடாது என்றார். கங்கை உட்பட நதிகளில் அழுக்குகளை கலக்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒரு நாள் ஒரு பெண் வந்து அன்னையிடம், அம்மா, எங்களுக்கு என்ன வழி என்று கேட்டாள். இந்த கேள்வி அன்னையை மிகவும் வெறுப்படைய செய்தது. சற்று கடுகடுத்த குரலில், உங்களுக்கு என்ன வழி? வருடம் தவறாமல் பிள்ளை பெற்றுக் கொள்கிறீர்கள். கட்டுப்பாடு என்பது கடுகளவும் இல்லை. என்னிடம் வந்து என்ன வழி என்று கேட்பதால் மட்டும் எல்லாம் ஆகிவிடுமா என்று கேட்டார். ஒருமுறை ராதுவிற்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. அவளுக்கு ஒரு தாயத்து கட்டி ஏதோ தெய்வத்திற்கு வேண்டிக் கொண்டு சிறிது பணமும் ஒதுக்கி வைத்தார். அது மிகுந்த ஆச்சரியத்தை தரவே ஒரு பக்தை அவரிடம், அம்மா, இது என்ன? நீங்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? உங்கள் சங்கல்பத்தால் அல்லவா எல்லாம் நடக்கிறது என்று கேட்டார். அதற்கு அன்னை கூறினார், நோய்கள் வரும்போது இவ்வாறு தெய்வங்களிடம் வேண்டிக் கொள்வதால் பெரிய ஆபத்துக்கள் விலகுகின்றன. மேலும் உரியதை உரியவருக்கு கொடுக்கத்தானே வேண்டும் என்றார். மாணிக்தலா என்ற இடத்தில் ஒரு பக்தரின் வீட்டில் கௌரிமா ஒரு முறை வைசூரி நோய் கண்டு படுத்திருந்தார். அது ஒரு தொற்று நோய் என்பதையும் பொருட்படுத்தாமல் அந்த பக்தரின் தாயும் வேறு பலரும் அவருக்கு மிகவும் சேவை செய்தனர். அதை கேள்விப்பட்ட போது அன்னை கூறினார், அந்த தாய் இந்த பிறவியிலேயே முக்தி பெற்று விடுவாள். கௌரிக்கு நோய் ஏற்பட்ட போது அவளுக்காக ஒரு விளக்கை தூண்டியவர்கள் கூட முக்தி பெற்று விடுவார்கள் என்றார். இந்த கௌரிமா தான் பின்னாளில் அன்னை ஸ்ரீ சாரதா மடத்தின் முதல் தலைவியாக இருந்தாள். மிகவும் மனம் தளர்ந்தவராக துறவி ஒருவர் எழுதிய கடிதத்தை கேட்டு அன்னை கூறினார், இது என்னப்பா பேச்சு? குருதேவரின் திருநாமம் என்ன சாதாரண விஷயமா? அது எப்படி வீணாகப் போகும்? பலனளிக்காமல் இருக்கவே இருக்காது. குருதேவரை நினைத்தபடி இங்கே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு இறைக்காட்சி கட்டாயமாக கிடைக்கும். மரண வேளையிலாவது கிடைத்தே தீரும். ஒரு பக்தர் சட்டப்படிப்பு படித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அன்னையை வணங்கிய போது, அம்மா, என் மனமோ இந்த நிலையில் உள்ளது. இதில் வக்கீல் தொழிலுக்கு வேறு போகிறேன். என் தலையெழுத்து என்னவாகுமோ தெரியவில்லை என்றார். அதற்கு அன்னை கூறினார், நீ ஏன் பயப்பட வேண்டும் மகனே? அது ஒரு தொழில், அவ்வளவுதானே என்று கூறினார். அன்னையிடம் தீட்சை பெற்ற சில நாட்களுள் லால்மோகனின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. என்ன செய்து தொலைத்தேன்? ஒரு பெண்ணிடமிருந்து தீட்சை பெற்றுவிட்டேனே என்ற எண்ணம் தொடர்ந்து அவரை அலைக்கழித்தது. மெல்ல மெல்ல அது ஒரு மனப்போராட்டமாகவே ஆகிவிட்டது. கடைசியில், இன்னும் ஒரு நாள் பொறுப்பேன், அதற்குள் குருதேவரே ஒரு வழிகாட்டாவிட்டால் இந்த மந்திரத்தை ஜபிப்பதை விட்டுவிடுவேன் என்று தமக்குள் முடிவு செய்து கொண்டார். மறுநாள் உதுபோதனையில் தங்கியிருந்த அன்னையிடம் பால் கொண்டு கொடுப்பதற்காக சுவாமி பிரேமானந்தர் லால்மோகனை அனுப்பினார். பாலை கொடுத்துவிட்டு அன்னையையும் வணங்கினார் லால்மோகன். வணங்கி எழுந்ததும் அன்னை அவரிடம், இதோ பார், உனக்கு மந்திரம் தந்தது நான் அல்ல, குருதேவரே உனக்கு தந்தார் என்றார்.
ஏதோ ஒரு காரணத்திற்காக உத்போதனில் உள்ள சமையல்காரனை வேலையிலிருந்து நிறுத்த வேண்டியிருந்தது. உடனடியாக நிறுத்தினால் அன்னையின் சேவைக்கு இடையூறு நேருமே என்பதற்காக சமையல் பொறுப்பில் உள்ள தலைமை சுவாமிகள் அவனை நிறுத்துவதற்கு தயங்கினார். விஷயம் அன்னைக்கு தெரிந்தபோது அவர் கூறினார், நீங்களெல்லாம் துறவிகள், அனைத்தையும் விடுவதே உங்கள் லட்சியம். இப்போது ஒரு சமையல்காரனை விட முடியவில்லையா என்றார். வேலூர் மடத்தில் உள்ள துறவி ஒருவர் வேலைக்காரனை அடைத்துவிட்டார். அதை கேள்விப்பட்ட அன்னை கூறினார், அவர்கள் துறவிகள், நியாயப்படி அவர்கள் மரத்தடியில் வாழ வேண்டும். இப்போதோ பெரிய மடங்கள், கட்டிடங்கள், வேலைக்காரர்கள் எல்லாம் வந்துவிட்டன. இப்போது வேலைக்காரனை அடிக்கும் அளவிற்கு போய்விட்டார்கள் என்றார். ஒரு விதவைக்கு தீட்சை தந்துவிட்டு அன்னை கூறினார், இதோ பாரம்மா, பொதுவாக இளம் விதவைகளுக்கு நான் தீட்சை கொடுப்பதில்லை. ஆனால் நீ நல்லவள் என்று தோன்றியதால் உனக்கு தந்தேன். நான் வருந்தும்படி எதையும் செய்து விடாதே. சிஷ்யையின் பாவம் குருவை சேரும். கடிகாரத்தின் முள் சுற்றுவதை நிறுத்தாதது போல் எப்போதும் ஜெபம் செய் என்றார். புகுந்த வீட்டிற்கு செல்ல இருந்த ஒரு பக்தையிடம் அன்னை கூறினார், யாருடனும் நெருங்கி பழகாதே, யாருடைய பிரச்சனைகளிலும் தலையிடாதே. வேறொரு வீடு தேடி வீணிலே அலைய வேண்டாம். மாறுதலின்றி உந்தன் மனையிலேயே வாழ்வாய் நெஞ்சே என்ற பாடலை நீ கேட்டதில்லையா? குருதேவருக்கு தேங்காய் லட்டு மிகவும் பிடிக்கும். ஊருக்கு போனதும் அதை செய்து அவருக்கு நைவேத்தியம் வை. ஜபதியானத்தை அதிகப்படுத்து. குருதேவரை பற்றிய நூல்கள் எல்லாவற்றையும் படி என்றார். அன்னை ஒரு விதவையிடம் கூறினார், இதோ பாரம்மா, ஆண்களை ஒருபோதும் நம்பாதே. சொந்த தகப்பனோ சகோதரனோ ஆனாலும் கூட நம்பக்கூடாது. இதில் மற்ற ஆண்களை பற்றி நான் சொல்ல வேண்டாம் அல்லவா? அவ்வளவு தூரம் ஏன், சாட்சாத் கடவுளே உன் முன் ஆணாக வந்தால் அவரை கூட நம்பாதே என்றார். துறவியர் வசிக்கின்ற மடத்திற்கு பெண்கள் அதிகம் செல்வதை அன்னை தடுத்தார். இதோ பார், நீங்கள் நல்ல மனதுடன் பக்தியுடன் தான் செல்வீர்கள். ஆனால் நீங்கள் போவதால் ஒருவேளை அந்த துறவியரின் மனம் தூய்மை கெடலாம். அப்படி நேர்ந்தால் அது உங்களுக்கும் பாவத்தை உண்டாக்கும். எப்போது வேண்டுமானாலும் யாருடனும் தீர்த்த யாத்திரை செல்வதை அன்னை ஆமோதிக்கவில்லை. அவர் கூறினார், கையில் 4 காசு உள்ளதென்றால் 10 20 ஏழைகளுக்கு சாப்பாடு போடு. அருகில் இருந்த ஒரு பக்தையை காட்டி, இவளை பார், இவள் இப்படித்தான் தீர்த்த யாத்திரை போனாள், ஏமாற்றப்பட்டு திரும்பினாள். தீர்த்த யாத்திரை துக்க யாத்திரையாகும், மனமும் சஞ்சலப்படும் என்றார். மனம் மட்டும் உன் வசம் இருந்தால் தீர்த்த தலத்தை விட அதிகம் புண்ணியம் உன் வீட்டில் பெறலாம். ஒரு நாள் 4-5 பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை விமர்சித்து கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட அன்னை ஒரு பக்தையிடம், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனால் நீ அவளிடம் மரியாதை காட்ட வேண்டும். ஏனெனில் அவளால் தான் நீ இங்கே வர முடிந்தது என்றார். அன்னையிடம் ஒருவர் மந்திர தீட்சை பெற்றதை அறிந்தபோது குலகுரு அந்த பக்தரை சபித்தார். அதை அன்னைக்கு எழுதினார் அந்த பக்தர். நீ பயப்பட வேண்டாம், குருதேவரிடம் சரணடைந்தவரை எந்த சாபமும் ஒன்றும் செய்யாது என்று பதில் எழுதினார் அன்னை. வயதான பக்தை ஒருவர் ஒருமுறை, இப்போது உள்ள வேலூர் மடம் கிடம் எல்லாம் வெறும் பெயரளவிற்கு தான், உள்ளே ஒன்றுமில்லை என்று கூறினார். இதை அன்னையிடம் தெரிவித்தபோது அவர் திகைத்து விட்டார். தர்மம் ஆன்மீகம் என்று ஏதாவது இருக்குமானால் அது இங்குதான், மடத்தில்தான் உள்ளது என்றார். ஒரு மாணவன், அம்மா, எத்தனை முறை ஜெபம் செய்ய வேண்டும்? 1000 10,000 அல்லது அதைவிட அதிகமா என்று கேட்டார். அன்னை கூறினார், நீங்கள் மாணவர்கள், எவ்வளவோ பாடங்கள் படிக்க வேண்டியிருக்கும், பரீட்சை எழுத வேண்டியிருக்கும். எனவே உங்களால் அதிகம் ஜெபம் செய்ய இயலாது. பின்னால் நேரம் கிடைக்கும்போது படிப்படியாக எண்ணிக்கையை அதிகப்படுத்து என்றார். ராமகிருஷ்ண நாமத்தை 10 முறை ஜபித்தாலே போதும், அதுவே பெரிய விஷயம் என்று குருதேவரே என்னிடம் கூறியுள்ளார். உலகின் நன்மைக்காக தாமே கடின தபம் செய்து உலகின் இறை உணர்வை விழித்தள செய்துள்ளார். உள்ளுணர்வு, மன ஏக்கம், தீவிர அன்பு, புத்துணர்ச்சி ஆகியவற்றுடன் சாதனை செய்தால் இப்போது மிக சிறிய முயற்சியிலேயே வெற்றி கிடைத்துவிடும்.
ஜெயராம்பாடியில் சென்றால் அவ்வளவாக பக்தர் கூட்டம் இருக்காது, எனவே அன்னையை சுலபமாக தரிசிக்கலாம் என்று எண்ணி நானும் எனது நண்பரும் அங்கே சென்றோம். நாங்கள் போகின்ற விவரத்தை எழுதி தெரிவிக்க வேண்டும் என்று ஏனோ எங்களுக்கு தோன்றவில்லை. ஆனால் அங்கே சென்ற பிறகு அது தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டோம். நாங்கள் வருவதை அன்னை அறிந்திருந்தார். நாங்கள் போகும் முன்னரே அங்குள்ளவர்களிடம், இன்று ராக்காலின் சீடர்கள் 2 வருகிறார்கள், அவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறியிருந்தார். சாப்பாட்டு வேளை முடிந்து நாங்கள் சென்றபோதும் எங்களுக்கு சாப்பாடு வைத்திருந்தார். எங்களுக்கு பரிமாறிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடியும் வரை அன்னை அருகிலேயே அமர்ந்திருந்தார். நாங்களும் சாப்பிட்டபடியே அவரிடம் பேசினோம். சாப்பாடு முடிந்ததும் எச்சில் இலையை எடுக்க எத்தனித்தோம். ஓ, என்ன செய்கிறீர்கள்? எச்சில் இலையை எடுக்கிறோம், இங்கே விட்டு செல்ல முடியாதல்லவா என்றோம். வீட்டில் உங்கள் அம்மா அருகில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று அன்னை கேட்டார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்துவிட்டது. எனவே எழுந்து சென்றோம். அன்னை தாமே இலைகளை எடுத்துவிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்தார். அம்மா, இறையனுபூதி எவ்வாறு கிடைக்கும்? பூஜை, ஜபம், தியானம் ஆகியவற்றால் எல்லாம் கிடைக்குமா என்று கேட்டோம். கிடைக்காது, எதனாலும் கிடைக்காது என்றார் அன்னை. எதனாலும் கிடைக்காதா? அப்படியானால் எப்படித்தான் கிடைக்கும் என்று கேட்டோம். அன்னை கூறினார், இறைவனின் அருளால் மட்டுமே இறைக்காட்சி கிடைக்கும். ஆனால் ஜப, தியானம், பூஜை செய்ய வேண்டும். இந்த சாதனைகளின் மூலம் மனம் தூய்மை பெறுகிறது. பூக்களை தொடர்ந்து கையில் வைத்திருந்தால் மனம் கிடைக்கும். சந்தனத்தை கல்லில் உரச உரச வாசம் வீசும். அதுபோல் தெய்வீக விஷயங்களை சிந்திக்க சிந்திக்க ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும். ஆசைகள் அற்றவனாகிவிட்டால் அந்த கணமே இறையனுபூதி கிடைத்துவிடும். அன்னை பூஜை அறையில் அமர்ந்து இருந்தார். பூஜை நிறைவுற்றிருந்தது. துறவி ஒருவர் அன்னையிடம், அம்மா, குருதேவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அன்னை சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு கம்பீரமாக, குழந்தையாக காண்கிறேன் என்றார். அன்னையின் தினசரி பூஜைக்காக நான் தினமும் பூக்கள், வில்வ இலை, துளசி இலை போன்றவற்றை பறித்து கொண்டு வருவது வழக்கம். ஒரு நாள் துளசி இலை கொண்டு வர மறந்துவிட்டேன். அன்னை மிகவும் வருத்தமுற்று, துளசி கொண்டு வரவில்லையா? துளசி இலை எவ்வளவு புனிதமானது தெரியுமா? எதில் துளசி இலையை இட்டாலும் அது தூய்மையாகிவிடும் என்றார். நான் மிகவும் வருத்தத்துடன் சென்று துளசி இலையை பறித்து வந்தேன். ஒவ்வொரு நாளும் பூஜை முடித்த பிறகு அன்னை தரையில் தலைப்படும்படி வீழ்ந்து குருதேவரை வணங்குவார். அதன் பிறகு தீர்த்தம் சாப்பிடுவார். 2 துளசி இலைகளையும் வெல்வ இலைகளையும் வாயில் இட்டுக்கொள்வார். இல்லறத்தார் ஆன்மீக வாழ்க்கையை காரணம் காட்டி கடமைகளை ஏனோதானோ என்று செய்வதை அன்னை சிறிதும் விரும்பவில்லை. குடும்பம் பகவானுடையது. நம்மை எங்கே, எந்த வேலையில் அவர் வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை அவரை நம்பி நம்மால் இயன்ற அளவு நன்றாக செய்ய முயற்சிக்க வேண்டும் என்பார் அவர். கடமைகளை ஒழுங்காக செய்யாமல் தம்மிடம் வருபவர்களை பற்றி அன்னை கூறுவார், கடவுளே கடவுளே, கட்டிய துணியை ஒழுங்காக வைத்திருக்க தெரியவில்லை, அவனுக்கு என்னை பற்றி எவ்வளவு கவலை. தபாலில் அன்னைக்கு பக்தர்கள் பணம் அனுப்புவார்கள். தபால்காரன் கொண்டு வருவான். அன்னை கை நாட்டு வைப்பார். அதில் ஒருவர் ஸ்ரீ சாரதா தேவியின் கை நாட்டு என்று எழுதுவார். பணத்தை எண்ணி தபால்காரன் கொடுப்பான். அன்னை கைகளில் வாங்கி அப்படியே அறையில் கொண்டு போய் வைப்பார். தபால்காரனுக்கு பிரசாதம் கொடுத்து அவரிடம் இனிமையாக பேசி அனுப்புவார். யார் பணம் அனுப்பியது, எவ்வளவு பணம் போன்ற விவரங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. அதன் பிறகு நேரம் கிடைக்கும்போது அன்னை பணம் அனுப்பியவருக்கு கடிதம் எழுதுவார், ஆசிகளை தெரிவிப்பார். சில வேளைகளில் சேவகர்கள் யாராவது இருந்து அவர்கள் பணத்தை பெற நேரும். அவர்கள் பணத்தை பெற்று அதனை பலரும் பார்க்கும்படி வைத்து எண்ணினால் அன்னை கூறுவார், மகனே, பணம் எண்ணும்போது எழுகின்ற சலசலப்பு சத்தத்தை கேட்டாலே ஏழையின் மனதில் ஆசை தோன்றிவிடும். கண்டாலோ மரபொம்மை கூட ஆ என்று வாயை பிளக்கும். பணம் அப்படிப்பட்ட பொருள் என்பார். உள்ளே கொண்டு சென்று எண்ணுமாறு கூறுவார். துறவியாகி இருக்கிறான், நல்ல காரியம் செய்தான். எலும்பும் சதையும் சேர்ந்த இந்த உரையில் என்ன உள்ளது? என் கதையை பாரேன். வாத நோயால் பிராணன் போகிறது. இந்த உடம்பில்தான் என்ன இருக்கிறது?
எதற்காக இப்படி ஒரு மாயையில் உழல வேண்டும்? எல்லாம் 2 நாட்களுக்குத்தானே, பிறகு எல்லாம் முடிந்துவிடும். உடம்பை எரித்த பிறகு எஞ்சுவது ஒரு சாம்பல் மட்டுமே என்றார் அன்னை. இந்த உடம்பு ஒரு பிடி சாம்பலை தவிர வேறென்ன? பங்கிம் சாதுவாகி உள்ளான். பகவானின் பாதையில் போகிறான். நல்லது செய்தான், நல்லது செய்தான் என்றார் அன்னை. ஒருமுறை அன்னை ஜெயராம்பாடியில் இருந்தார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அப்போதுதான் கொஞ்சம் தேறி இருந்தார். அப்போது கபில் மகராஜ் அன்னையிடம் கல்கத்தாவிற்கு போகுமாறு மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார். அன்னை அவரது பேச்சை காதில் போட்டுக்கொள்ளவில்லை. அவர் சென்ற பிறகு மற்றவர்களிடம் கூறினார், அவர்கள் ஒன்றுமில்லாத துறவிகள். எழு என்றால் எழலாம், உட்கார் என்றால் உட்காரலாம். எந்த கவலையும் இல்லை, குழப்பமும் இல்லை. துண்டை தோளில் போட்டுக்கொண்டால் போதும், புறப்பட்டு விடலாம். என்னால் அப்படி முடியுமா? எவ்வளவு விஷயங்களை ஆலோசித்து நடக்க வேண்டியிருக்கிறது. யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு பக்தை அன்னைக்கு சேவை செய்ய விரும்பினார். தமது ஆர்வத்தை அன்னையிடம் தெரிவித்தபோது அன்னை கூறினார், வேண்டாம் அம்மா, இது குருதேவரின் பூஜை நடைபெறுகின்ற இடம். எனவே நீ இங்கே சேவை செய்ய முடியாது. நான் நல்லவனுக்கும் தாய், கெட்டவனுக்கும் தாய்தான். ஆனால் குருதேவரின் சேவையில் அது எடுபடாது. முற்றிலும் தூய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? விரல் விட்டு எண்ணி விடலாம். அன்று அன்னையின் பிறந்த நாள். அன்னையின் உடல்நிலை சரியில்லை. எனவே அன்று குளிக்க வேண்டாம் என்று எண்ணி இருந்தார். ஆனால் உடல்நிலை பற்றி அறிந்தால் பக்தர்கள் வருந்துவார்கள் என்பதற்காக குளித்தார். இதன் காரணமாக மாலையில் அவருக்கு காய்ச்சல் அதிகமாகியது. நான் அவரை காண சென்றபோது என்னிடம், பாரப்பா, மனதில் தோன்றுகின்ற சமிக்ஞைகளை அலட்சியம் செய்யக்கூடாது என்றார். மனம்தான் முதல் குரு. இதோ பாரேன், இன்று காலையில் நான் எழுந்ததும் உடல்நிலை சரியில்லை, இன்று குளிக்க வேண்டாம் என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் பல காரணங்களை நினைத்து குளித்து விட்டேன். இப்போது அதன் பலனையும் அனுபவிக்கிறேன் என்றார். உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் பணம், காசு, சொத்து, வீடு, வாசல் இவைதான். எப்படி வந்தீர்களோ அப்படியே தான் நீங்கள் போவீர்கள். மனித பிறவி வாய்ப்பது பெரும் பேறு என்கிறார்கள். அப்படிப்பட்ட மனித பிறவியை பெற்று நீங்கள் என்னதான் சாதித்தீர்கள்? பூமியை போன்ற பொறுமை வேண்டும். பூமிக்கு எவ்வளவு துன்பம் செய்கிறார்கள், எவ்வளவு தொந்தரவு தருகிறார்கள். ஆனால் பூமி அனைத்தையும் சமநிலையுடன் பொறுத்து கொள்கிறது. அத்தகைய பொறுமை மனிதனுக்கு தேவை. ஒரு பக்தர் கேட்டார், ரயில் பயணம் போன்றவற்றில் பயணம் செய்யும்போது எவ்வளவு ஜெபம் செய்வது? அன்னை கூறினார், மனதிற்குள் செய் மகனே. போக போக கை, வாய் எல்லாம் செயல்படுவது நின்றுவிடும். எல்லாம் மனதின் உள்ளே நடைபெறும். கடைசியில் மனமே குருவாக ஆகிவிடும். பக்தர் கேட்டார், அம்மா, மனம் மிகவும் சஞ்சலமாக உள்ளது. எவ்வளவு முயன்றும் அதை நிலைப்படுத்த முடியவில்லை. அன்னை கூறினார், புயற்காற்று அடித்தால் மேகங்கள் கலைந்து மறைந்து விடுகின்றன. அதுபோல் நாம ஜபத்தால் உலகியல் மேகத்தை துரத்தி விடலாம். பக்தர் கேட்டார், அம்மா, பலர் சிவபூஜை செய்கிறார்கள், நாங்களும் செய்யலாமா? அன்னை கூறினார், துர்கா பூஜா, காளி பூஜா என்று எல்லா பூஜைகளையும் நான் தந்த மந்திரத்தால் செய்யலாம். யாராவது விரும்பினால் அந்த பூஜைகளை கற்றுக்கொண்டு செய்யலாம். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதையெல்லாம் செய்யும்போது பொறுப்புகள் அதிகரிக்கும். பக்தர் கேட்டார், குருதேவருக்கு நைவேத்தியம் செய்வதற்கான எந்த மந்திரமோ முறைகளோ எனக்கு தெரியாது, என்ன செய்வது? அன்னை கூறினார், பூஜை முறைகளெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. இஷ்ட மந்திரத்தை சொல்லியே அதனை செய்யலாம். ஒருபோதும் சும்மா இருக்காதே. ஏதாவது வேலை செய்து கொண்டிரு. ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். சோம்பிய மனதில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து அலைக்கழிக்கும். பெண்களுக்கு நாணமே ஆபரணம். சுய கௌரவம் இல்லாத பெண்ணை பெண்ணென்றே கூற முடியாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் குருதேவரை நினைத்துக்கொள். அப்போது எந்த கஷ்டமும் கஷ்டமாக தெரியாது. யாருடைய வாழ்க்கையில்தான் துன்பமும் துயரமும் இல்லை? அவை இருக்கவே செய்யும். அவருடைய திருநாமத்தை சொல். அவரை சரணடைந்து வாழ். அப்போது அவர் ஆற்றலை தருவார். கஷ்டமோ பிரச்சனைகளோ எதுவும் அப்போது உன்னை அலைக்கழிக்க முடியாது. காமத்தை முற்றிலுமாக யாராவது விலக்க முடியுமா?
உடம்பு என்ற ஒன்று இருக்கும் வரை அதுவும் இருந்தே தீரும். ஆனால் ஒன்று, மந்திரத்தில் நாகம் கட்டுண்டு மதிமயங்கி கிடப்பது போல் நாம ஜபத்தின் மூலம் காமத்தையும் தலை தூக்காமல் செய்ய முடியும். துறவி கேட்டார், அம்மா, குருதேவர் மறு உலகிற்கு மட்டும்தானா? அன்னை கூறினார், இல்லை, அவர் இக உலகிற்கும் மறு உலகிற்கும் உரியவர். பக்தை கேட்டாள், அம்மா, நான் பரம ஏழை. உங்களை தரிசிப்பதற்கு அடிக்கடி வரவேண்டும் என்று மிகுந்த விருப்பம் உண்டு. ஆனால் எதுவும் வாங்கி வர முடியாதே என்பதற்காகத்தான் நான் வருவதில்லை என்றார். அன்னை கூறினார், மகளே, உனக்கு தோன்றும் போதெல்லாம் தாராளமாக வா. ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்து வா, அது போதும் மகளே. பக்தர் கூறினார், அம்மா, குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், அதற்கு மேல் அலுவலக வேலை, இதில் ஜபதியானம் எதுவும் நடைபெறவில்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. அன்னை கூறினார், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், கடைசி நேரத்தில் குருதேவர் வந்தே ஆக வேண்டும். அதை அவரே கூறியுள்ளார். அவரது வார்த்தைகள் வீணாகுமா என்ன? முடிந்ததை செய்தபடியே வாழ்க்கையை நடத்து. ஜபதியானத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவது மிகவும் அவசியம். சரியான நேரம் எப்போது வாய்க்கும் என்று சொல்ல முடியாது. யாரும் எதிர்பார்க்காத வேளையில் அந்த நேரம் திடீரென்று வந்துவிடும். பணத்தாலும் மனித பலத்தாலும் சாதிக்க இயலாத பலவற்றை காலத்தின் மகிமை சாதித்துவிடும். எனவே எவ்வளவுதான் பிரச்சனைகள் அழுத்தினாலும் சில நியமங்களை பின்பற்றுவது மிகவும் அவசியம். பக்தர் கேட்டார், வேலைகள் ஒரு பக்கம், நோய் போன்றவை இன்னொரு பக்கம், இப்படி பல காரணங்களால் நான் எதையும் சரியாக பின்பற்ற முடியாமல் போகிறது. அன்னை கூறினார், ஆம், நோய் மனிதனின் கட்டுப்பாட்டில் இல்லை. இனி உண்மையிலேயே நீ வேலைகளின் சுமையால் அழுத்தப்படுவதால் இஷ்ட தெய்வத்தை மனதால் நினைத்து வணங்கு. வேறென்ன செய்ய முடியும்? சாதனைகளுக்கு தகுந்த காலம் எது? சந்தியா வேளைகள். அந்த நேரங்களில் இறைவனை நினைப்பது மிகவும் நல்லது. இரவு கழிந்து பகல் வரும் வேளையும், பகல் கழிந்து இரவு வரும் வேளையும் சந்தியா நேரம். அந்த நேரத்தில் மனம் இயல்பாகவே தூய்மையாக இருக்கும். மனத்தின் பலவீனங்களை பற்றி அன்னையிடம் கூறியதற்கு அவர் பதிலளித்தார், மகனே, அமாவாசையும் பௌர்ணமியும் வருவது எப்படி இயற்கையின் நியதியோ அதுபோலவே மனத்தின் பலவீனமும் சில வேளைகளில் அமைதியாகவும் சில வேளைகளில் தூய்மையற்று சஞ்சலமாகவும் இருப்பது மனதின் இயற்கை. இந்த உலகில் உருப்படியாக எதையும் சாதிக்க முடியாது. மகனே, இந்த உலகம் ஒரு பெரிய சேற்றுக்குட்டை. அதில் விழுந்தால் கரையேறுவது மிகவும் கடினம். பிரம்மாவும் விஷ்ணுவும் அதில் விழுந்து மூச்சு வாங்குகிறார்கள். பாவம், மனிதனை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? இறைவனின் திருநாமத்தை ஜெபம் செய். நாம ஜெபம் செய்ய செய்ய அவரே உன்னை இந்த உலகியலிலிருந்து விடுவிப்பார். மகனே, அவரே விடுவிக்காவிட்டால் யாராலாவது முக்தி பெற முடியுமா? அவரிடம் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குள். எப்படி குழந்தைகளுக்கு தந்தையும் தாயும் புகலிடமாக விளங்குகிறார்களோ அப்படி குருதேவரை கருது. நம்பிக்கை பற்றிய பேச்சு வந்தது. மகனே, புத்தகங்களை படிப்பதால் அந்த நம்பிக்கை வரும் என்றா நினைக்கிறாய்? அதிகம் படித்தால் குழப்பம்தான் அதிகமாகும். உலகம் உண்மையற்றது, இறைவன் மட்டுமே உண்மை. சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்ள வேண்டியது இதை மட்டுமே என்பார் குருதேவர். ஒரு நாள் பக்தர் ஒருவர் சற்று நொந்த மனதுடன் அன்னையிடம், அம்மா, உங்களிடம் இவ்வளவு வந்து போகிறேன், ஆனால் ஆன்மீகத்தில் எந்த முன்னேற்றத்தையும் நான் காணவில்லையே. எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னார். அதற்கு அன்னை கூறினார், மகனே, நீ ஒரு கட்டிலில் தூங்கிக் கொண்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்போது ஒருவர் வந்து உன்னை கட்டிலுடன் தூக்கி சென்று வேறொரு இடத்தில் வைத்து விடுகிறார். நீ வேறொரு இடத்திற்கு வந்திருக்கிறாய் என்பது விழித்த உடனே உனக்கு தெரியுமா? தெரியாது. தூக்கம் நன்றாக கலைந்து சற்று கழிந்த பிறகுதான் அது உனக்கு தெரியும். மகனே, நான் உங்களுக்கு எதை தர வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை தீட்சை வேளையிலேயே செய்து விடுகிறேன். உடனடியாக அதன் பலனை நீங்கள் அறிய வேண்டுமானால், உடனடியாக அமைதி பெற வேண்டுமானால் தவத்திலும் சாதனைகளிலும் தீவிரமாக ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் எல்லாம் வாழ்வின் இறுதி வேளையில்தான் கிடைக்கும். ஒரு பக்தர் கை விரல்களால் எண்ணி மந்திர ஜெபம் செய்வதை மறந்துவிட்டார்.
அதை விளக்குமாறு கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். அதை தெரிவித்தபோது அன்னை கூறினார், இதிலெல்லாம் என்ன இருக்கிறது? எப்படியாவது ஒரு முறையை வைத்துக்கொண்டு ஜெபம் செய்தால் போதும். முறைகளும் வழிகளும் எல்லாம் மனத்தை வசப்படுத்துவதற்காக மட்டுமே. குருதேவர் என்னிடம், விலக்கு நாட்களில் சமைக்கக்கூடாதென்று யார் சொன்னது? நீ எனக்காக சமையலை செய், அதில் தவறில்லை. ஒரு விஷயம், இந்த விலக்கு, தீட்டு போன்றவையெல்லாம் மனதில்தான் உள்ளன, புறத்தில் அவை எதுவும் இல்லை என்றார். அதன் பிறகு நான் எல்லா நாட்களிலும் சமைக்க தொடங்கினேன் என்று அன்னை கூறினார். தவறு செய்த ஒருவருக்கு தண்டனை கொடுக்குமாறு அன்னையிடம் கூறியபோது அன்னை கூறினார், நான் அவனது தாய், நான் அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் என்று கேட்டார். ஒரு பக்தரின் போக்கை பற்றி யோகின்மா அன்னையிடம் கூறி, அம்மா, அந்த பக்தரை சற்று கண்டித்து வையுங்கள், இல்லாவிட்டால் அவர் இன்னும் மோசமாக போவார் என்றார். அதற்கு அன்னை கூறினார், யோகின், நான் கண்டிப்பேன் என்று தோன்றவில்லை. நான் சொன்னாலும் அதன்படி அவனால் வாழ இயலாது. நான் அவனது குரு. என் பேச்சை தட்டி நடக்க நேர்ந்தால் அது அவனுக்கு தீமை செய்யும். அன்னையின் சீடரான இளைஞர் ஒருவரின் நடத்தையில் தவறு நேர்ந்தது. வயதான பக்தர் ஒருவர் அன்னையிடம் இதை கூறி, இனி அவரை அங்கே வரவிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அன்னை கூறினார், என்னிடம் வரவிட்டால் வேறு யாரிடம் போவான்? நான் என்ன நல்லவர்களுக்கு மட்டும்தானா அன்னை? தீயவர்களுக்கும் நான் அன்னை என்று கூறினார். பகவானை கொஞ்சமே நினைத்தாலும் மனப்பூர்வமாக ஒருமைப்பட்ட மனதுடன் நினை. எப்படி ஜெபம் செய்வது? எத்தகைய சிந்தனையுடன் ஜெபம் செய்கிறாயோ அந்த சிந்தனைதான் உன் மனதை ஆக்கிரமித்திருக்கும். யாருடைய குற்றங்களையும் காணாதே. பிறரது குற்றங்களை காணத் தொடங்கினால் அதுவே கடைசியில் உன் இயல்பாகிவிடும். ஒரு பக்தை தனக்கும் தனது தோழிக்கும் இடையே ஏற்பட்ட மனஸ்தாபத்தை பற்றி அன்னையிடம் தெரிவித்தார். அதற்கு அன்னை கூறினார், இதோ பாரம்மா, மனிதர்களை நேசித்தால் துன்பமும் துயரமும் அனுபவித்தே ஆக வேண்டும். யாரால் பகவானை நேசிக்க முடியுமோ அவன் பாக்கியவான். அவனுக்கு துன்பமோ துயரமோ இல்லை.